நீதி கதைகள். நாம் முதலில் பெற வேண்டியது அன்பா, செல்வமா, வெற்றியா? ஒரு ஊரில் ஒரு சிறுவன் தன் தாய் தந்தையுடன் வசித்து வந்தான். ஒரு நாள் அந்த சிறுவனின் வீட்டின் முன் 3 வயோதிபர்கள் வந்து உள்ளே வரலாமா என்று கேட்டனர். சிறுவனின் தந்தை வாருங்கள் என்று உள்ளே அழைத்தார். அதற்கு அவர்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது, யாராவது ஒருவர்தான் வர முடியும் என்று கூறினர். பின்னர் ஒவ்வொருவர்களாக தன் பெயர்களை கூறிக்கொண்டு தங்களை அறிமுகப்படுத்தினர். முதலில், என் பெயர்தான் பணம் என்று ஒருவரும், மற்றவர் என் பெயர் வெற்றி என்றும், மூன்றாமவர் என் பெயர் அன்பு என்றும் கூறினர். எங்கள் மூவரில் ஒருவர்தான் உங்கள் வீட்டிற்குள் வர முடியும், எங்கள் மூவரில் உங்களுக்கு யார் வேண்டுமோ அவரை அழைத்துக் கொள்ளுங்கள் என்றனர். அந்த சிறுவனின் தந்தை வெற்றியை அழைக்கலாம், அப்போதுதான் நாம் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றியடையலாம் என நினைத்தார். சிறுவனோ, அப்பா, பணத்தையே நாம் உள்ளே அழைக்கலாம், நம்மிடம் பணம் சேர்ந்துவிட்டால் எல்லாவற்றையும் பெற்றுவிடலாம், ஏன் வெற்றியை கூட பெற்றுவிடலாம் என்றான். ஆனால் சிறுவனின் தாயோ, வேண்டாம், அன்பையே அழைக்கலாம், அன்புதான் முக்கியம் என்றாள். அனைவரும் ஏகோபித்த முடிவாக, அன்புதான் உள்ளே வரட்டும் என்று அன்பை அழைத்தனர். அன்பு உள்ளே வர, அவரைத் தொடர்ந்து வெற்றியும் பணமும் கூட உள்ளே நுழைந்தனர். உடனே சிறுவனின் அம்மா, அன்பை மட்டும் தானே உள்ளே அழைத்தோம், ஏன் மற்றவர்கள் எல்லாம் உள்ளே வருகின்றீர்கள் என்றார். அதற்கு அன்பு சொன்னார், நீங்கள் பணத்தையோ வெற்றியையோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே நின்றிருப்போம். ஆனால் அன்பான என்னை வரச் சொன்னதால் நான் இருக்கும் இடத்தில்தான் பணமும் வெற்றியும் இருக்கும், ஆகவே அவர்களும் என்னோடுதான் உள்ளே வருவார்கள் என்று கூறினார். அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும். ஆகவே நாமும் அன்பையே விரும்புவோம். நீதி. அன்பிருந்தால் அனைத்தையும் பெறலாம்.